ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் ஆனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் சஞ்சனா நடிப்பில் வந்திருக்கிற டிசி இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். டிசி இந்த படத்தோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா தாஸ் சந்திரா, 2 கேரக்டர். அதாவது அவர் பேர், ஹீரோ பேர் வந்து தேவதாஸ். தேவதாஸ் வந்து ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் பார்வதியை லவ் பண்ணுவார், அப்புறம் லவ் நிறைவேறாமல் போயிடும். அதுக்கனால வந்து போய் வந்து ஒரு விபச்சாரி வீட்லேயே கிடப்பார். அப்புறம் அவருக்கும் விபச்சாரிக்கும் வந்து ஒரு லவ் ஏற்படும். இதை வந்து ஒரு வயலன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. மேட்னஸ் மீட்ஸ் மேட்னஸ்ன்றாங்க. அதேமாரி அருண் மாதேஸ்வரனும் வயலன்ஸ் ஒரு மென்டல் தனமாக படம் எடுப்பார். இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜும் பார்த்தீங்கன்னா இவனோட எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அப்படி தூக்கலாக இருக்கும். ஸோ 2 மென்டலும் மீட் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு மென்டல் தனமான படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ஒரு வயலன்ஸ், அது வந்து அவரோட நேச்சர். அந்த படம் அப்படி தான் இருக்கும். ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சினிமா லவ்வர்ஸ் வந்து வயலன்ஸ் வந்து என்றைக்குமே வெறுக்க மாட்டாங்க. பல நல்ல படங்கள் வந்து வயலன்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துலேயே வந்து வயலன்ஸோட அந்த கிராஃப்ட் நல்லா இருக்குது. போலீஸ் இருந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் குரூப் ஆயுதங்களை கடத்துது. அந்த கடத்தி கொண்டு போய் அவங்க போகிற வழியில் வேற ஒரு கொலை நடந்தது. அதுக்கு காரணமான ஒரு ஆளை நம்ம லோகேஷ் போய் கொள்றாரு. லோகேஷ் டைப் அப்படின்னா ரொம்ப நல்லவர், வல்லவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கு தான் எமோஷன்ஸ் இருக்கும். சின்ன வயசுலேயே வந்து அவர் அம்மாவை இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அம்மா மாதிரி நினச்சி ஒரு பொண்ணு பாடுது, பாரில் பாடிட்டு இருக்கு. அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. பட் போலீஸ் என்கவுண்டரில் அந்த பொண்ணு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை ஒரு போட்டுத்தள்ள போகும்பொழுது அங்கே வந்து பல பேர் போட்டுத்தள்ள ஒரு பீஸ் நம்ம வக்பி. அந்த வக்பி அவங்க தான் வந்து சந்திரா படத்தோட மெயின் ஹீரோயின். அவங்கள பார்த்து அங்கேருந்து விழுச்சல் அப்படி வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ பெண்களுக்கு ஒன்றுனா ஒரு அம்மா ஞாபகத்தில் வந்து குதிச்சிருந்து எல்லாம் பண்ணுவார். அந்தளவுக்கு ரொம்ப நல்லவர். பட் என்னன்னா இவர் கொண்டு போடுற அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, அந்த போலீஸ்காரங்களுக்கும் மெயினாக ஃபேமிலி இருக்கா இல்லையான்லாம் அவர் யோசிக்க மாட்டார். ஆடியன்ஸ் அது வந்து மறந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரெலாம் ஏதோ ட்ரைனிங் எடுக்கிறான், 1 மாதம் 6 மாதம் கஷ்டப்பட்டு வரான். ஆனால் அவங்களாம் வந்து ஒரு வருஷத்து புட்டப்புன்னு சாவுறாங்க. இதில் வந்து கேங்ஸ்டர் எங்கே பயிற்சி எடுத்தாங்கன்னு தெரில. எல்லாமே சூப்பராக வீடியோ கேமில் சுட்டு தள்ளுற மாதிரி நம்ம போலீஸ்காரனை சுட்டு தள்ளிடுறாங்க. சரி, இவங்களாம் எங்கேயா பயிற்சி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா படத்தோட ஹீரோயின் விபச்சார வழி வந்து வெறும் எப்போ பார்த்தாலும் காரணமாக தூக்கி காமிக்குது. அதுவும் துப்பாக்கி எடுத்துகிட்டு பயங்கரமாக அடித்து போட்டு துவம்சம் பண்ணுது. படத்தில் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தேவதாஸோட கதையை வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து லவ் இவெல்லாம் தாண்டி ஒரு வயலன்ஸை வச்சு சொன்னது. அவன் லோகேஷ் கனகராஜுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்காம அவர் கேரக்டர், சமூகத்தில் வந்து ரொம்ப அடிப்பட்ட மக்கள், பெண்களுக்குமே அவருக்கு இறக்கம், இதெல்லாம் வந்து காமிச்சதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த படத்தில் வந்து சொல்ல வந்த அந்த ஒரு டோனு, கலரு, அந்த இன்ட்ரோல் வரையும் நம்மளை எங்கேயுமே நகர விடாமல் கட்டி போட்டதெல்லாம் அந்த இயக்குனர் ஜெயிக்கிறாரு. அதுவும் இவர் போய் அந்த பாரில் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பாடிட்டு வரும்போது அதுக்காக அவர் தகராறு பண்ணுறது, இவர் பண்ணுற சின்ன சின்ன ஹெல்ப்பு கூட நமக்கு வந்து பெருசாக மனசை கவரமாக இருக்குது. லோகி வந்து ரெடிமேடாக அந்த கேரக்டருக்கு அப்படியே பிறந்தாரு. வேறு ஏதாவது லவ் ரொமான்ஸ் வேறு ஏதோ காமெடினா கூட தயாரிப்பார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கஞ்சா குடிச்சிக்கிட்டு எவனையும் வெட்டி குத்துறணும் போது இவருக்கு அப்படியே இவரே அந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாரு. படத்தை கவர இன்னொரு கொஞ்ச நேரம் கேரக்டர் இருந்தால் கூட சஞ்சனா, இவங்க பாடிட்டு வராங்க, இவங்க நடக்கிற ஒரு முடிவு நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. பட் அதுக்கும் நம்ம போலீஸ்காரனை குத்தமே சொல்ல முடியாது. அவன் என்கவுண்டர் சேசிங் வரும்போது இந்த அம்மாவை போய் பார்க்க போய் இவரால் தான் அது செத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இழுத்துக்கிட்டு இருந்தால் அவன் ஃபார்மாலிட்டியை போலீஸ்காரன் முடிச்சிடுறாங்க. ஸோ பர்பஸ் இல்லாமல் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே வந்து எதுக்கு எவன் அடிக்கிறான் எவன் குத்துறானே தெரில. தேட்டரில் எல்லா ஃபைட்டுக்கும் கை தட்டுறாங்க, எவன் வந்தாலும் கை தட்டுறாங்க. அந்த நடுவில் வந்து புகை பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து வாய் குணிப்பு ஒருத்தர் ஒரு கிஷோர் நினைக்கிறேன், அவர் வந்தாலும் கை தட்டுறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணி பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கவங்களுக்கு வந்து படம் ரொம்ப பிடிக்கும். பட் இது ஒரு சமுதாயத்தையே ஒரு மாதிரி ஒரு மென்டலாகவும் வயலன்ஸை கையில் தூக்கி எவனாலும் வெட்டுவோம் குத்துவோன்ற மாதிரி இருக்குது. வெளில வரும்போது ஒரு 100-200 இளவுக்கு போயிட்டு வந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வீட்டில் போய் ஒரு குளிச்சா மட்டும்தான் நமக்கு மனசு சாந்தி அடையும். பொதுவாக ஒரு 9 to 6 வேலை, ஒரு கால் சென்டரில் பார்த்தாலே ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. இதில் போலீஸ் வேலை எப்படி முக்கியமான வேலை. அங்கே வந்துட்டு ஒரு கேரக்டர் ஃபோனில் பார்த்தாலும் பொண்ணேன்னு சொல்லி அந்த கொஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இவெல்லாம் எதுக்கு வேலைக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல. அவனை கூட விட்டு வைக்காமல் சுட்டு தள்ளுறாங்க. ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அருண் மாதேஸ்வரன் வயலன்ஸ் தான் தூக்கி பிடிப்பா நமக்கு தெரியும். ஸோ அது ஃபண்டமெண்டல் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வயலன்ஸுக்கு ஒரு பர்பஸ் இல்லாமல் படம் வந்து வேறு ட்ராக்கில் போகுது. மொத்தத்தில் நாயகன் படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் ஒரு விவசாயி வீட்டுக்கு போவார். அந்த பொண்ணு படிக்கணும்னு இறக்கப்பட்டு அப்படி ஒன்றுமே பண்ணாமல் வந்துடுவார். அந்த கேரக்டரோட சாராம்சம் தான் நம்ம லோக்கி. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே கொடுத்து ஒரே வெட்டு குத்துன்னு அப்படியே போயிட்டாங்க. அனிமல்
மார்க்கோ இந்த மாதிரி படங்களில் கூட ஒரு அப்பா பிள்ளை சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் வச்சுருந்தாலும் அதுக்கும் இவங்க போலீஸ்காரனை போட்டு தொடுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே நடக்கிற கேங் வேருக்கு பெரிய பர்பஸ் இல்லை, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி மாறி 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 கொண்டுக்கிறாங்க. அது இன்ட்ரோலுக்கு அப்புறம் போலீஸ்காரெல்லாம் மொத்தமாக சாகிறதும், நம்ம கேங்ஸ்டர்ஸ் குரூப் மட்டும் அப்படியே இந்த ட்ரைனிங் எடுத்த மாதிரி போட்டு சொல்கிறதும் நம்புற மாதிரி இல்லை. அது மாதிரி சென்டிமெண்ட்டும் வந்து போலீஸ்காரன் ஃபேமிலிலாம் இல்லாத மாதிரியும், கேங்ஸ்டருக்கு மட்டும்தான் சென்டிமெண்ட் நட்பு எல்லாம் இருக்குன்ற மாதிரி அதை வந்து க்ளோரிஃபை பண்ணதும் ஒத்துக்க முடியல. மொத்தத்தில் இந்த படம் பயங்கரமாக ஓவர் டோஸ் வயலன்ஸ் இருக்கிறதுனால வாங்கப்படம் பஞ்ச் லைன் DC டெத் சர்டிஃபிகேட் 2.5 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.